நம்மளோட குழந்தைங்க ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆனா ஏன் நம்ம பேரண்ட்ஸான நம்ம கிட்ட ஷேர் பண்றது இல்ல? ஒருவேளை நம்ம குழந்தைங்க நம்மளை நம்பலையா, இல்ல வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா? ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் விஜி. நான் ஒரு உளவியல் ஆலோசகர். தினமும் பல ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேரண்ட்ஸ்டையும் நான் பேசும் பொழுது கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, என் குழந்தை என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கவலையோட சொல்றாங்க. ஆனா குழந்தைங்க ஷேர் பண்ணாம இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸை நேசிக்கல அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இல்லை. அதை தாண்டி குழந்தைங்க ஒரு 4 விஷயம் ஷேர் பண்ணாங்க. அந்த 4 விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது நீங்க அதுல இருந்து நம்ம என்ன மாதிரி பேரண்டிங் கொடுத்துட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல் காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க பேச தொடங்கினோடனே நாம இம்மீடியட்டா அட்வைஸ் மோட ஆன் பண்ணி விட்டுருவோங்க. சில நேரங்கள்ல குழந்தைங்களுக்கு தீர்வு வேண்டாங்க, நாம அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத அமைதியா கேட்கணுன்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. 2வது காரணம், அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புக்கு கூட உடனே நாம கோவப்படுறோம், இல்லாட்டினா அடிச்சிடறோங்க. அப்ப பயம் இருக்கிற இடத்துல ஒரு ரியலான கான்வர்சேஷன் வளரவே வளராது. 3வதான காரணம், மற்ற குழந்தைங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது. அவன் பாரு, இவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம குழந்தைங்க கிட்ட திரும்ப கொடுக்க அவங்க நம்ம கிட்ட பேசுறதவே குறைச்சிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. 4வது காரணம், குழந்தைங்க பேசுற நேரத்துல நாம என்ன பண்றோம்னா, பல நேரங்கள்ல மொபைலை பார்த்துக்கிட்டே நம்ம ஆன்சர் கொடுக்கும் பொழுது, அப்ப இந்த வீட்டுல என்னோட பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உணர்வை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? தினமும் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களோட நாம பேசலாம். 2வதாக, அறிவுரை உடனே சொல்லாம முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றத நாம ஃபுல்லா ஒரு ஆக்டிவா லிசன் பண்ணலாம். 3வது, அவங்களோட எமோஷன்ஸை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க மெதுவா நம்ம கிட்ட மனம் திறந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நினைவுல வச்சுக்கோங்க, குழந்தைகள் தங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட தான் மனம் திறந்து பேசுவாங்க. ஸோ இதுல நாம என்ன கேட்டகரியில இருக்கோம், நாம என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான பேரண்டிங் அப்புறம் சைக்காலஜி தொடர்பான வீடியோக்களுக்கு நீங்க நம்ம ஆஸ்க் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.